இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து வேதத்தில் 7 அதிசயங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு அதிசயமான காரியங்கள் வேதத்திலே கர்த்தர் கொடுத்த முதல் அதிசயம் திராட்சை ரசம். திராட்சை என்றால் இந்த உலகத்திலே முதல் உருவான பானம் திராட்சை பானம், ஜூஸ் என்று சொல்வார்கள். இந்த திராட்சை எகிப்திலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க. முதல் தோன்றின தேசம் எகிப்து. இது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற ஒரு பழம். இந்த திராட்சை பழ ரசத்தை பருகும்போது உடலிலே அநேக காரியங்கள் நடக்குது. வேதத்திலே திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கலாம். யூதர்கள் அவங்க முறைமைப்படி அவர்கள் தன் பண்டிகை வேளையிலே அப்பத்தோடு திராட்சை ரசம் கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். திராட்சை ரசத்தை ஏன் அவர்கள் பாரம்பரியமாக வைத்தார்கள் பாருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பகுதிகளிலே திருமண விழாவென்றால் அங்கே விருந்தோடு சேர்ந்து பாயாசத்தை வைப்போம். அதே போல யூதர்கள் அங்கே திராட்சை ரசத்தை பாரம்பரியமாக அவர்கள் உட்கொண்டு வந்தார்கள். திராட்சை ரசம் என்றாலே கானாவூர் தான் நினைவுக்கு வரும். கர்த்தர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஈஸியாக நடக்கிற ஒன்றில் ஒரு தண்ணி அது திராட்சை ரசமாக மாறுமா? எவ்வளோ அதிசயமான ஒன்று. இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா முன்பு காலத்தில் இந்த திராட்சை ரசம் உருவான கதையை பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம எல்லாத்தையும் வைத்து சேகரித்து பாதுகாப்பாக வைப்போம். அந்த திராட்சையின் மேன்மையை அறிந்தவர்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்று அதை சேகரித்து வைத்து அதன் மூலமாக கிடைத்தது தான் இந்த திராட்சை ரசம் என்று சொல்கிறாங்க. அது பதப்படுத்தி அந்த திராட்சை ரசம் என்றால் ஒரே நாளில் கெட்டுவிடும் காரியம். அதை பதப்படுத்தும் போது அநேக நாள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த அற்புதத்தை செய்த இயேசு ஒரே நாளில் ஒரு தண்ணீர் உடனே மாறும் என்பதா ஒரு ஆச்சரியம்தான். அந்த திராட்சை அந்த செடியில் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து அது பழமாகி அதை பறித்து அதை பதப்படுத்தி அதன் பின்பதாக தான் அந்த திராட்சை ரசம் உருவாகும். எவ்வளோ ஆச்சரியமான காரியம்! இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை நினைவு வருகிறது. இந்த திராட்சை ரசம் திராட்சை என்று ஒன்று ஒரு நரி ஒன்று இருந்தது. அது திராட்சை அங்கே தோட்டத்துக்குள்ளாக சென்றது. திராட்சையை பறிக்க அது ஓடினது, குதித்தது. இப்போது அந்த நரிக்கு எட்டவில்லை. அதனால் அதை சொல்லி போச்சு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி. அதே போல் தான் நம்ம சில நேரங்களில் இந்த திராட்சை புளிக்கும், திராட்சை பழங்களை சிலர் விரும்புவதில்லை. இந்த கானாவூரிலே நடந்த இந்த திராட்சை பழம் இந்த ரசம் இன்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்து அங்கே போகும்போது இஸ்ரவேலர்கள் அங்கே பாரம்பரியமாக கானாவூர் அங்கே திராட்சை ரசம் என்று சொல்லி அங்கே விற்கிறார்கள். அவ்வளோ பெரிய அற்புதம்! இயேசு செய்த முதல் அற்புதம். எவ்வளோ ஆச்சரியமான காரியம்! வசனம் இங்கே போடப்பட்டு இருக்கிறது பாருங்க. வசனம் இவ்வாறு சொல்கிறது. யோவான் 2:1-2:3-4 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசங்கள் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவருக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். அங்கே நடந்த காரியம், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி கர்த்தர் அந்த மரியாளை அனுப்பி விடுகிறார். மரியாள் வேலைக்காரரை நோக்கி அவர் சொல்வதை செய்யுங்க. அங்கே நடந்த காரியம் என்ன? ஒரு கச்சாடி 3 குடம் தண்ணீர் பிடிக்கும். அப்போது 6 கச்சாடிகள் அங்கே வைக்கிறார்கள்.
இன்னும் அதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரர்கள் வந்து வைக்கிறார்கள், அவங்க தண்ணி ஊற்றுறாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நடந்த சம்பவங்கள் அங்கே பந்தி இருந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. யோவான் 2:7-8-9 இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, அவன் சொல்கிறான், மணவாளனை அழைத்து முன்பு சிலர் பார்த்தீங்கன்னா, நீரோ முன்னாடி தந்த ரசத்தை காட்டிலும் இப்போ தந்த ரசம் மிகவும் சுவையுள்ளதாக இருந்தது, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கானாவூரிலே அந்த அதிசயம் அற்புதம் நடந்தது. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். தண்ணீர் திராட்சரசமாக மாறுவது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று. கர்த்தர் அதை நிகழ்த்தி காட்டினார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அதிசயங்களை செய்கின்ற தேவன். ஒருவேளை முடியாத ஒன்றை முடிய செய்கின்ற தேவன். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? இந்த அற்புதங்கள் நிறைய காரியங்களை நாம் தியானித்தோம். 7 அற்புத அதிசயங்களை நாம் பார்த்தோம். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயத்தை செய்ய வல்லவர். அவர் உன்னை அதிசயத்தை காண செய்வேன் என்று சொல்லிலாம் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னை அதிசயத்தை காண செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீங்களப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அதிசயத்தை நிகழ்த்தி தாங்க. 7 விதமான வேதத்தின் அதிசயங்களை பார்த்து இன்னும் எண்ணி முடியாத அநேக அதிசயங்களை நீங்கள் செய்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயங்கள் செய்கின்ற தேவன், அற்புதத்தை செய்வீங்க. உன்னை அதிசயத்தை காண செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறீங்கப்பா. எங்களை ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்வீங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.